இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று நான் கனவிலும் கருதவில்லை. 32 ஆண்டுகால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணத்தில் கரும்புள்ளியாக தலைவர் வைகோ அவர்கள் கடந்த 9ஆம் தேதி ஊடகத்திற்கு தந்த செவ்வியில் தலைவர் எப்படி துரோகம் செய்தாரோ அதைப்போன்று மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்தார் என்று பொதுவெளியில் பேசிய காரணத்தினால் அதற்கு பின்பாக ஏற்பட்ட நிலைமைகள் கேள்விக்குறியாக போயிருக்கிறது. எனவே நீதி கேட்பதற்காக ஒரு ஜனநாயகம் என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும். மக்களுக்காக கட்சி நடத்துகின்ற அரசியல் கட்சிகள் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாத்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை நோக்கில்தான் இன்றைக்கு சிவானந்த சாலையில் எங்களை வருத்தி கொண்டு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மக்கள் மன்றத்தில் நீதி கேட்பதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். 32 ஆண்டுகால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணத்தில் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக தலைவர் வைகோ தலைமையிலும் அவர் செல்ல முடியாத களங்களில் நானும் சென்று பல போராட்டங்களை சந்தித்து ஏறக்குறைய 32 வழக்குகள், பாஸ்போர்ட் முடக்கப்படுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். ஆண்டுக்கு 50,000 கிலோமீட்டர் நெடும்பயணம் என்று ஆண்டுதோறும் என்னுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. தலைவர் வைகோவுடைய மகன் துரை அவர்கள் அரசியல் பிரவேசத்திற்கு பின்னால் தலைவர் வைகோ அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் ஓரங்கட்டுப்படுவதும் புறக்கணிக்கப்படுவதும் அலட்சியப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. தொண்டர்களால் முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் ஊனை பார்த்திபன், அண்ணன் செல்வபாண்டியன் உள்ளிட்ட தோழர்கள் முறையாக தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் முன்னறிவிப்பு ஏதும் இல்லாமல் தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசி விருப்பம் என்னவென்று கேட்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மறுமலர்ச்சி திமுகவில் இல்லாத ஒரு சூழல் உருவானது. இது குறித்து தலைவர் வைகோவிடம் பேச வேண்டும் என்று விரும்பி தொலைபேசி அழைப்பு எடுத்தால் அவர் துரை சொன்னால் மட்டும்தான் யாரிடம் பேச வேண்டும் என்ற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். எனவேதான் இந்த சூழலில் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் என்னுடைய 32 ஆண்டுகால அரசியல் பொது வாழ்க்கையை களங்கப்படுத்துகின்ற விதத்தில் ஒரு அபாண்டமான துரோகப்பழியை சுமத்தியதை நாட்டு மக்களிடம் நீதி கேட்பதற்காகவும் தான் இன்றைக்கு சிவானந்த சாலையில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த லட்சியங்களுக்கெல்லாம் போராடியதோ அந்த லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் நாங்கள் உறுதியாக இருப்போம். துரை அவர்களுக்கு வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களை நாங்கள் உயிராக நேசித்தோம், அவரும் எங்களை உயிராக நேசித்திருக்கிறார். நீங்கள் சொல்வதை போன்று அவருடைய கடைசி காலம் என்று நீங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வந்து அவருடைய ஆயுளை குறைத்து கொண்டு வந்தீர்கள். அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் பாதுகாத்திருக்கின்றோம். 3 முறை அவருடைய எங்கள் உயிரை பணயம் வைத்து பாதுகாத்திருக்கிறோம். இனி காக்க வேண்டிய கடமை துரையின் கையில் தான் இருக்கிறது. எனவே தலைவர் வைகோவுடைய நலனை நாங்கள் மிகுந்தும் அக்கறையோடு கவலையோடு நாங்கள் பார்க்கிறோம். தலைவர் வைகோ அவர்கள் இன்னும் நீண்ட நாட்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்து திராவிட இயக்க லட்சியங்களை வென்றெடுக்க வேண்டிய களத்தில் நிற்க வேண்டும். நேற்றைய தினம் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்துவிட்டு எக்காரணத்தை கொண்டும் பாஜகவுடன் மதவாத சக்தி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு 22 தொகுதிகளில் கையெழுத்து போட்டுவிட்டு வெளியே வந்து நாங்கள் கூட்டணி இல்லை என்று ஓடியதை போன்று, அதே போன்று 2006ஆம் ஆண்டு மாலை திருச்சியில் நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாட்டில் பங்கேற்க செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு காலையில் நீங்கள் போயஸ் கார்டன் சென்றதையும் நாடு மறக்கவில்லை. அதுபோன்ற ஒரு நிலைமையை நீங்கள் மேற்கொண்டால் மிச்சம் சச்சம் இருக்கின்ற அந்த நம்பகத்தன்மையும் அடியோடு தகர்க்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை காக்கின்ற களத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். எனவேதான் தமிழ்த்தாயின் தலைவன் பேரறிஞர் அண்ணா அவருடைய
நினைவிடத்தில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் காட்டிய அந்த லட்சிய பயணத்தில் பயணம் செய்வதற்கு உறுதியேற்றுக்கொண்டோம். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் நினைவிடத்திற்கும் அவருடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்திருக்கிறோம். அடுத்ததாக சிம்சன் எதிரே இருக்கின்ற பகுத்தறிவிப்பாளன் தந்தை பெரியாருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு காவல்துறை சொன்னதை போன்று 10 மணிக்கு எங்களுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை துவங்க இருக்கிறோம். எங்களுடைய நீதிக்கான இந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உறுதி